Hi friends, welcome back to my channel Kokki Pinnal. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல அழகான இந்த கியூட்டான மல்டி கலர்ட் பென்சில் தான் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய வீடியோவை பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய ப்ராஜெக்டை வந்து மேஜிக் சர்க்கிள் போட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ பென்சில், மினி பென்சில் தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஸோ மேஜிக் ரிங் வந்து நான் போட்டாச்சு. இப்போ இந்த மேஜிக் ரிங்கில் வந்து நான் 6 சிங்கிள் க்ராக்கெட்ஸ் வந்து நான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி செயின் 1 ஆட் பண்ணிக்கிட்டு நான் 6 சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸை வந்து நான் இங்கே செய்ய போகிறேன். ஸோ என்னுடைய சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து நான் மார்க்கர் வச்சு மென்ஷன் பண்ணிக்க போகிறேன். நம்ம இங்கே ஸ்லிப் ஸ்டிச் எல்லாம் போட போகிறதில்ல. ஸோ அப்படியே ப்ராசஸை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ மார்க்கர் வந்து நமக்கு இங்கே ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6 சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் வந்து நான் போட்டாச்சு. இப்போ நான் வந்து என்னுடைய மார்க்கர் இருக்கிற இடத்துல வந்து நான் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ்லேயும் 2 சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸை வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சை வந்து நான் மார்க்கர் வச்சு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் செய்ய போகிறேன். ஸோ டோட்டலாக நமக்கு 12 சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் என்னுடைய 12 சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் முடிச்சிட்டேன். அதாவது ஸ்டெப் 2ல் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ரவுண்ட் 3 பண்ண போகிறேன். ஸோ ரவுண்ட் 3ல் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் க்ராக்கெட் செய்ய போகிறேன். அடுத்து வந்து 2 சிங்கிள் க்ராக்கெட் செய்ய போகிறேன் ஒரே ஸ்டிச்சுக்குள்ள. ஸோ இந்த மாதிரி என்னுடைய ப்ராசஸை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். நான் இங்கே வந்து எந்த ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சும் போடலை நீங்கள் பார்த்த வரைக்கும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறதில்ல இந்த ரவுண்ட்ஸ்லாம். ஸோ என்னுடைய ரவுண்ட்ஸை வந்து நான் அப்படியே கண்டினியூ மட்டும் தான் செய்ய போகிறேன். ஸோ 3rd ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 4th ரவுண்ட் போக போகிறேன். ஸோ 4th ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் க்ராக்கெட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராக்கெட், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராக்கெட், அடுத்து வரக்கூடிய 3rd ஸ்டிச்சுக்குள்ளே வந்து நம்ம 2 சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் ஒரே இதில் செய்ய போகிறோம். ஸோ அதாவது 1 1 2 செய்ய போகிறோம். ஸோ 4th ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 5th ரவுண்ட்லேருந்து 7th ரவுண்ட் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட் தான் நம்ம செஞ்சுட்டு வர போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் 5th ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 5th to 6th 7th ரவுண்ட் வந்து நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ 7th ரவுண்ட் வரைக்கும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து 5 to 7 ரவுண்ட்ஸ் வந்து நான் இங்கே பண்ணியாச்சு. இங்கே என்னுடைய யானை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். எல்லோ கலர் யானை வந்து நான் இங்கே எடுத்துக்க போகிறேன். ஸோ என்னுடைய பென்சிலை வந்து இன்னும் அழகாக கலர்ஃபுல்லாக நான் மாற்றுறதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இப்போ 8th and 9th ரவுண்ட் வந்து இந்த எல்லோ கலரில் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ சேம் ப்ராசஸ் தான் நான் செய்ய போகிறேன். அதாவது ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஸோ அங்கே வந்து மார்க்கரை இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த யானை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 8th and 9th ரவுண்ட் வந்து நான் இந்த எல்லோ யானை வச்சு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸை நான் செய்ய போகிறேன். இப்போ ரவுண்ட் 8 and 9 வந்து நான் எல்லோ கலர் வச்சு நான் செஞ்சுருக்கேன். இப்போ நான் வந்து என்னுடைய கலரை வந்து மாற்ற போகிறேன். ஸோ யான் கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் இங்கே. ஸோ இங்கே வந்து நான் க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இப்போ செகண்ட் ஸ்டிச் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன் என்னுடைய ஹுக்கை.
இப்போ நான் வந்து 10th ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 10th ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ 10 to 24 ரவுண்ட்ஸ் வந்து நான் வந்து சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் தான் செய்ய போறேன். அதுவும் இந்த கிரீன் கலர் யானை வச்சு தான் நான் வந்து செய்ய போறேன். ஸோ 24 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து இந்த கிரீன் கலர் யானை வச்சு நான் வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் மட்டும் தான் நான் வந்து இங்க கண்டினியூ பண்ண போறேன். இப்போ 10 to 24 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட்ஸ் நான் வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ ஒரே கலர் யானில் தான் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து நான் வந்து என்னுடைய யான் கலரை மாற்ற போகிறேன். ஸோ மறுபடியும் நான் வந்து என்னுடைய யான் கலரை நான் இங்கே மாற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கர் போட்டிருக்கிற அந்த இடத்துல வந்து நான் என்னுடைய யானை வந்து கலர் மாற்ற போகிறேன். ஸோ யானை இந்த மாதிரி நான் வந்து அடுத்த க்ரீன் கலர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த யானை நான் உள்ள இந்த லூப் வழியாக வெளியில் எடுக்க போகிறேன். ஸோ இங்கே நான் பின்னாடி டைட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டிச்சா. இதுக்கப்புறம் நம்ம போகிறது செகண்ட் ஸ்டிச்சா. ஸோ இந்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 25th ரவுண்டில் ஸோ சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் 2 ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம போட போகிறோம். அடுத்து இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளே வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ டிக்ரீஸ் பண்ணணும்னா 2 லூப்ஸை வந்து நம்ம ஒன்றா வந்து நம்ம எடுத்துட்டு தான் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ரீன் யானை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சஸை வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்டிச்சஸை வந்து ஒரு ஸ்டிச்சாக நம்ம இங்கே மாற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி அடுத்து மறுபடியும் 2 சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் நம்ம வந்து செய்ய போகிறோம். அடுத்து டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் நான் வந்து இங்கே செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இந்த ரவுண்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். 25th ரவுண்டை இந்த மாதிரி தான் நான் கம்ப்ளீட் செய்ய போகிறேன். 25th ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச் வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நான் வந்து செய்ய போகிறேன். அதாவது இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ 26th ரவுண்டில் வந்து நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் மறுபடியும் ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ராக்கெட் பண்ண போகிறேன், ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ 27th ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் என்னுடைய ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சிங்கிள் க்ராக்கெட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்டிச்சஸை வந்து ஒரு ஸ்டிச்சாக மாற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய ப்ராசஸை வந்து இங்கே நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரவுண்ட் 27 வரைக்கும் நான் இங்கே முடிச்சிருக்கேன். இப்போ நான் வந்து என்னுடைய காட்டன் ஃபைபரை வந்து நான் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டன் ஃபைபர். ஸோ இதை வந்து நான் இன்சர்ட் பண்ணுறேன் இதுக்குள்ளே. ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ரவுண்ட் செய்ய போகிறேன். இப்போ ரவுண்ட் 28ல் வந்து நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட்ஸ் தான் நான் வந்து இதில் செய்ய போகிறேன். ரவுண்ட் 28ல் சேம் கலர் யானை வச்சு நான் வந்து ஒரு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸை வந்து நான் செய்ய போகிறேன். மார்க்கர் வச்சு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா மார்க்கர் வந்து நமக்கு இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ ஒவ்வொரு சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் வந்து நான் இங்கே செய்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே யானை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ பிளாக் கலர் யானை எடுத்துக்க போகிறேன்.
ஸோ ஹுக்கு வந்து நமக்கு நீடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இங்கே வந்து பிளாக் கலர் நான் வந்து இங்கே எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய யானை வந்து நான் இங்கே சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோக்கெட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னுடைய டிக்ரீஸ் செய்ய போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நான் மார்க்கரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். மார்க்கரை இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்னுடைய ஒரு சிங்கிள் க்ரோக்கெட் ஸ்டிச்சுடைய ஒரு லூப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு லூப்பையும் நான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம் இங்கே. அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றா நான் வந்து இங்கே எடுத்துக்கிட்டேன். இந்த யானை மட்டும் நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு சிங்கிள் க்ரோக்கெட் செய்ய போகிறேன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஏன்னா லாஸ்ட்டு சின்ன பார்ட்டுன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்டிச்சஸாக ஒரு ஸ்டிச்சாக மாற்ற போகிறேன். அதாவது டிக்ரீஸ் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோக்கெட் ஸ்டிச் செய்ய போகிறேன். நெக்ஸ்ட் ஒரு டிக்ரீஸ் செய்ய போகிறேன். டிக்ரீஸ் ஸ்டிச் செஞ்சாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டிக்ரீஸ் பண்ணி ஒன்றா மாற்ற போகிறோம். அதாவது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் இந்த ஹுக்கை எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே வந்து இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்க போகிறோம். ஸோ போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிட போகிறோம் இந்த ஸ்டிச்சஸை. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஒன்றா டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எக்ஸ்ட்ரா யான் விட்டு நம்ம கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நம்ம நீடில் வச்சு நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்யூட்டான மினி பென்சில் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பென்சில் அட்ராக்டிவாக தெரியறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பென்சில் நம்மளுடையது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதனால் நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிடும்.